He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன். இந்திய சினிமா வரலாற்றில் ஒரே மொழியிலிருந்து 4 இயக்குநர்கள் தலா 1000 கோடி ரூபாய்க்கும் அதிகமான வசூலை நெருங்கி வருகின்றனர். பாலிவுட் மற்றும் கோலிவுட்டை விட தற்போது டோலிவுட் சினிமா வணிகத்தில் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டி வருகிறது. சினிமா ஒரு கலை என்பதை தாண்டி அது மிகப்பெரிய வணிகமாகவே மாறியுள்ளது. தெலுங்கு சினிமா இயக்குநர்களில் சிலர் பெரிய உயரங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனர். இன்றைய நிலவரப்படி இந்தியாவில் அதிக சம்பளம் பெறும் இயக்குனர் எஸ். ராஜமௌலி தான். பாகுபலி படத்தின் இமாலய வெற்றிக்கு பிறகு இந்தியாவை திரும்பி பார்க்கும் அவதாரத்தை எடுத்தார் ராஜமௌலி. அந்த அலை ஓயும் போது RRR என்ற மற்றொரு பிரம்மாண்ட படத்துடன் வந்து ஆச்சரியப்படுத்தினார். பாகுபலி 1, 2 மற்றும் RRR ஆகிய 3 திரைப்படங்களும் வசூலித்த தொகை கிட்டத்தட்ட 3500 கோடி ரூபாய். இதன் மூலம் தெலுங்கு சினிமா மட்டுமில்லாமல் உலகளவில் அறியப்பட்ட இயக்குநராகவும் எஸ். ராஜமௌலி வளர்ந்திருக்கிறார். அர்ஜுன் ரெட்டி படத்தின் மூலமாக பரவலாக அறியப்பட்ட இயக்குநரான சந்தீப் ரெட்டி வங்கா அனிமல் படத்தின் மூலம் மிகப்பெரிய இடத்தை பெற்றார். பெண்களுக்கு எதிரான வன்முறை என்கிற விமர்சனங்கள் கிடைத்தாலும் தந்தை மகனுக்கு இடையேயான உணர்வுகளை ஆழமாக பேசியிருந்ததை பலரும் கடந்து சென்று விட்டனர். இந்த படத்தில் சில குறைகள் இருந்தாலும் சந்தீப் ரெட்டியின் சலிப்பை ஏற்படுத்தாத திரைக்கதை சாதாரணமானது அல்ல என்பதே பல விமர்சகர்களின் எண்ணமாக கூட இருக்கிறது. ரன்பீர் கபூர் நடிப்பில் வெளியான இந்த படம் 800 கோடி ரூபாய் வரை வசூலித்து ஆச்சரியப்படுத்தியது. இவர்களுடன் நாக் அஸ்வினின் கல்கி படம் VFX-இல் பெரிதாக பாய்ச்சலை கொடுத்ததோடு 1200 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலை அள்ளியது. இந்த 3 இயக்குநர்களை தொடர்ந்து இந்த பிரம்மாண்ட பட்டியலில் இணைந்திருக்கிறார் புஷ்பா இயக்குனர் சுகுமார். புஷ்பாவில் கிடைத்த வெற்றியே அவருக்கு பெரிய புகழை கொடுத்தாலும் தற்போது வெளியாகியுள்ள புஷ்பா 2 திரைப்படம் சுகுமாரை இந்தியாவின் முன்னணி இயக்குநர்களின் பட்டியலில் சேர்த்துவிடும். இதுவரை எந்த இந்திய சினிமாவுக்கும் கிடைக்காத முதல் நாள் வரவேற்பு புஷ்பா 2 படத்திற்கு கிடைத்திருக்கிறது. டிக்கெட் முன்பதிவிலேயே 100 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்த இந்த படம் 1000 கோடி ரூபாய் வசூலை விரைவில் அடையும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படி ஒரே மொழியிலிருந்து 4 இயக்குநர்கள் தலா 1000 கோடி ரூபாய் வணிகத்தை நெருங்கியுள்ளது இந்திய சினிமாவில் இதுவே முதன்முறை. தெலுங்கு சினிமா இயக்குநர்களின் புதிய அவதாரமும் பிரம்மாண்டத்துடன் கூடிய வணிகமும் மற்ற திரையுலகினருக்கு கடும் சவாலாக மாறியுள்ளது. He is brilliant. ஆனா அடிக்கடி ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். லயன் டேட் சிரப் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. தினமும் 2 ஸ்பூன்.